الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த சுதந்திர தின பொன்விழா நிறைவு ஆண்டையொட்டி நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக குழுந்திருக்கிறோம். இந்த சுதந்திர இந்தியாவிலே ஏராளமான உரிமைகளை இந்த நாட்டு மக்கள் பெற்று கௌரவத்துடன் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முக்கியமான காரணகர்த்தாக்களாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இந்த நாட்டை உருவாக்கியது முஸ்லிம்கள். ஒரு காலத்திலே இந்த நாடு அந்நியர்களிடம் அடிமைப்பட்ட பொழுது அதை மீட்பதற்காக பெருமளவு தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த நாட்டிற்கு ஏராளமான நாகரிகங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இப்படி எல்லா வகையிலும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு இந்த நாட்டிலே எப்படி நடத்தப்படுகிறது, இதை பற்றி நமக்குள்ளே ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவதாக இந்த நாடு இந்தியா என்ற நாடு எப்படி உருவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் கூட இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த இந்தியா என்ற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறது, குமரி முதல் இமயம் வரை நம்முடைய பாரத திருநாடு என்று சொல்கிறோமே, இந்த நாடு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றில் இருந்ததா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்தியா என்று ஒரு நாடு உலகத்தில் கிடையாது. வேறு எப்படி இருந்தது நாம இருக்கக்கூடிய இந்த நாடு? இந்தியாங்கிறது ஏறத்தாழ ஒரு 20,000 நாடுகளாக இருந்தது. இப்ப ஒரு நாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்தியா ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட நாடுகளாகத்தான் கடந்த காலத்தில் இருந்தது. இது ரொம்ப பெரிய ஆய்வோ ஆராய்ச்சியோ தேவையில்லை இதை புரிந்து கொள்வதற்கு. உங்களுடைய பள்ளிக்கூடத்துடைய பாடங்கள்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இது ஒரு நாடு கூட இல்ல, ஒரு மாநிலம் தாங்க. சின்ன நடுத்தரமான மாநிலங்கள்ல ஒரு மாநிலம், பெரிய மாநிலம் கூட இல்ல. ஊபி மாதிரி, மத்திய பிரதேசம் மாதிரி ஒரு பெரிய மாநிலம் கிடையாது. நடுத்தரமான மாநிலங்கள்ல ஒரு மாநிலம். இந்த ஒரு மாநிலத்தை எத்தனை பேர் ஆட்சி பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் சேர நாடுமா. என்ன சேர நாடு? இந்த கோயம்புத்தூர் தான் சேர நாடு. அப்புறம் சோழ நாடு. நாட்டுக்குள்ள அளவை பாருங்க. இவ்வளவு பெரிய அகண்ட பாரதம் சொல்லிட்டு இருக்கிறோமே, இது எங்க இருக்குது? சோழ நாடுனா தஞ்சாவூர் திருச்சியும் சோழ நாடு. அப்புறம் பாண்டிய நாடு. அது என்ன பாண்டிய நாடு? மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி பாண்டிய நாடு. இந்த நாட்டுக்கு உள்ள நாடு சமஸ்தானங்கள். புதுக்கோட்டைக்கு ஒரு ராஜா, மகாராஜா, அது ஒரு பக்கம் இருப்பாரு. அது மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு, வேலூருக்கு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி ஊருக்கு ஊரு நாடுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மை அவர் ஒரு நாடு, ஒரு சின்ன ஒரு நாடு. மருதுபாண்டிய இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பாருங்க, அதுல பாதி ஒரு நாடு. மருதுபாண்டியர் அவர் ஒரு பக்கத்தை ஆட்சி பண்றாரு. இப்படி எல்லாம் இந்த மாநிலமே ஒரு 40-50 நாடா இருந்திருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள இவனுக்குள்ள சண்டை. ஒரு பாஷை பேசக்கூடியவனுக்குள்ளேயே சேர சோழன் அடிக்கிறது, சோழன் பாண்டியன் அடிக்கிறது. அப்ப இந்த தமிழ்நாடு மாத்திரமே 40-50 நாடுகளா இருந்துச்சுன்னா இந்த ஏக இந்தியா எத்தனை நாடுகளா இருந்திருக்குன்னு பாருங்க.
டெல்லி ஒரு நாடு, ஆக்ரா ஒரு நாடு, ஹைதராபாத் ஒரு நாடு, பெங்களூர் ஒரு நாடு, ஊர்லாம் ஒரு நாடு, ஒரு வட்டம் எல்லாம் ஒரு நாடு. இப்படி இருந்ததே ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால, ஒரு 800 வருடங்களுக்கு முன்னால இப்படி செதறி கிடந்துச்ச. இது இந்தியா என்ற ஒரு நாடாக எப்படி உருவானது? இதை இன்றைக்கு இந்த சுதந்திர பொன்விழா ஆண்டுல எவனாவது சிந்தித்து பார்க்கிறானா? எப்படிதான் இந்த இந்தியான்னு வந்துச்சு? தானாக அப்படி ஒன்னா சேர்ந்து சேர்ந்து இந்தியான்னு உண்டாயிடுச்சா? இல்ல. அவன மொழியின் பேரால, பிரதேசத்தின் பேரால அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, எங்க அப்பம் பாட்டேன் இந்த நாட்டை ஆட்சி புரிஞ்ச காலத்துலதான் தலைகளை தட்டி தட்டி ஒவ்வொருத்தனையும், என்னடா ஊர் ஒரு நாடா, மாவட்டம் ஒரு நாடா, தாலுகாவெல்லாம் ஒரு நாடா, அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம். டெல்லியில ஆட்சி புரிந்த எங்களுடைய அப்பம் பாட்டான்மார்கள் டெல்லியோட நிற்காம ஒவ்வொரு பகுதியாக அவர்களை மிரட்டி உதச்சி மிதிச்சு துண்டு துண்டா கிடந்த பகுதிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு இந்தியா இந்தியான்னு சொந்தம் கொண்டாடுறிய, அதை உண்டாக்கணும். நாங்க ஒரு 800 ஆண்டு காலம் இந்த வேலையை செஞ்சு இருக்கலன்னா இந்தியான்னு ஒண்ணு இருக்காது. வரைபடத்துல இந்தியான்னு ஒண்ணு இருக்காது. இப்ப நான் மதுரைக்கு போறேன், ஒரு 8 நாட்டை கடந்துதான் போகணும். இங்க இருந்து நான் மதுரைக்கு போவதாக இருந்தால் ஒரு 8 நாடுகளை நான் கடக்க வேண்டியிருக்கும். 8 விசா வாங்கி ஆகணும். அப்படிதான் இருந்திருக்கும். எங்க அப்பா நாட்டுங்க வரலன்னு சொன்னான். இது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, உண்மை, யதார்த்தமான உண்மை, வரலாற்று உண்மை. இப்படி எல்லாம் அடிச்சு செதறி கிடந்த பகுதிகளை எல்லாம் இப்படி ஏண்ட செதறி கிடக்குறீங்கன்னு சொல்லி ஒரே பெல்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டினது எங்க அப்பம் பாட்டு. நாங்க எப்படி இங்க நடத்த போறோம்? 2வது வர்றேன், சுருக்கமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்தியா எப்படி உருவானதுங்கிற வரலாறையே விரிவா சொல்லலாம். அறிவுடையவர்களுக்கு இது போதும், இந்த குறிப்பு போதும். அப்புறம் என்ன, இந்த நாடு வெள்ளையர்கள்ட்ட அடிமைப்படுது. வியாபாரத்திற்காக வந்தவர்கள் அவர்கள்ட்ட அடிமைப்படுது. அடிமைப்பட்ட இந்த நேரத்தில் அதை மீட்கணுங்கிற உணர்வு கூட இந்த நாட்டில் எந்த சமுதாயத்துக்கு அன்னைக்கு இருக்கல. இன்னைக்கு பேசுறான் அவன் சுதந்திரம் சுதந்திரம் சொல்லி, முதல்ல இந்த வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி கிளர்ச்சி செய்யணுங்கிற உணர்வு ஒருத்தனுக்காவது வந்ததா? எந்த சமுதாயத்திற்காவது வந்ததா? எந்த மதத்தவர்களுக்காவது வந்ததா? சிப்பாய்களுக்கு வருது. வெள்ளையர்கள்ட்ட பணியாற்றிய முஸ்லிம் சிப்பாய்களுக்கு வருது. அவன்கிட்ட பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் வீரர்கள் எழுந்து அந்த சிப்பாய் கழகம் என்ற கழகத்தில் ஈடுபட்ட பிறகுதான் அட வெள்ளையர்களை நம்ம எதிர்க்கணும், அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்யணுங்கிற உணர்வுக்கு வித்து முதல்ல போடப்பட்டது நாங்க சிந்தின ரத்தத்துக்கு பிறகுதான். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மலபாரில் மாப்பிள்ளாக்கள் அவங்களுடைய கிளர்ச்சி இல்லைன்னா இந்த நாடு விடுதலை அடைஞ்சிருக்காது. மாப்பிள்ளாக்களுடைய புரட்சி இல்லைன்னா வெள்ளையர்களை விரட்டி இருக்க முடியாது. எனக்கு முன்னாடி சொல்லி காட்டினார் நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ரஹமத்துல்லா அவர்கள் அகமது ஷாவுடைய அந்த போர்க்களத்தை பற்றி எல்லாம். இப்படி வெள்ளையர்களை விரட்டுவதற்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணிய சமுதாயம் இந்த சமுதாயம். இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, வரலாற்றையே திருப்பி நாட்டுக்கு சுதந்திரம் காந்தி வாங்கி தந்தார். காந்தி சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ஏன்னா அவருக்கு இயன்ற வழியில் அவர் பாடுபட்டார். தனக்கு சரி என்று பட்ட வழியில் அவர் போராடினார். நான் மறுக்கல. அதுவும் செய்யாம ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருந்துச்சு. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது காந்தியுடைய தியாகத்தை நம்ம குறைச்ச மதிப்பிட முடியாது. 3 வகையான மக்கள் இன்னைக்கு இருந்தாங்க. நீங்க விளங்கிக்கணும், வெள்ளையர்களுடைய ஆட்சி நேரத்தில் 3 வகையான மக்கள் நாட்டில் இருந்தாங்க. மதத்தின் அடிப்படையில் நான் சொல்லல. வெள்ளையர்களை எப்படி நடத்துவது என்பதில் 3 கருத்துடைய மக்கள் இந்த நாட்டில் இருந்தாங்க. ஒரு சாரார் வெள்ளையர்களை ஆயுதம் தாங்கி தாக்க வேண்டும், அதிரடி போர், இதான் சரியான வழிமுறை என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது. இன்னொரு சாரார் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதன் மூலமாக சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், வரிகொடா இயக்கம், இது மாதிரியான வழிமுறைகள்ல வெள்ளையர்களுக்கு எதிராக தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்துக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இவர் என்ன பண்ணா தெரியுமா, இந்த 2 பேரையும் காட்டி கொடுக்கிறது மாத்திரம் இவங்களுடைய வேலை. எந்த 2 பேரை? ஆயுதம் தாங்கி போராடுறவனையும் காட்டி கொடுக்கிறது, அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டவனையும் காட்டி கொடுக்கிறது. அழகா வெள்ளையர்களுடைய ஆங்கில மொழியை படித்து